ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட எதை பற்றி பேச போகிறேன்னா, எபிக் ஸ்க்ரீன்ஸ். இப்போ நம்ம தஞ்சாவூரில் கூட ஒரு தியேட்டர் ரெண்டு ஸ்க்ரீன்ஸ் வந்து எபிக் போட்டிருக்க தியேட்டர் வந்திருக்கு. சரி, எபிக் தியேட்டர்னா அப்படின்னா என்ன அப்படின்றதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா பிவிஆரில் வந்து பிக்கஸ்ட் ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. பிவிஆர் விஆர் மாலில் வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அதே போல் வந்து ஐநாக்ஸோட ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. பிக் ஸ்க்ரீன் ஒரு ஃபார்மேட் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து ஐமேக்ஸ் மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீன் ஃபார்மேட்டில் வந்து படம் பார்க்குறதுக்கான சாதாரண 70mm ஸ்க்ரீனோட கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற படங்களை வந்து பார்க்குறதுக்கான விஷயங்களை பார்க்குறாங்க. அப்படியான ஒரு டெக்னாலஜி தான் எபிக் அப்படின்றது, ப்ரீமியம் லார்ஜ் ஸ்க்ரீன் மூவி ஃபார்மேட். இது வரைக்கும் இந்தியாவிலேயே வந்து ஒரு முதன்மையான எபிக் தியேட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சூலூர்பேட்டில் இருக்கிற எபிக் தியேட்டர் தான் இருக்குது. இந்த தியேட்டர்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பிராட்வேல இருக்குது. அதே போல் சூலூர்பேட்டில் வந்து இந்த தியேட்டர் தான் முதல் ஆரம்பித்தாங்க. சூலூர்பேட்டில் ஆரம்பித்த போது இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற விஷயத்தில் ஆரம்பித்தாங்க. இந்த தியேட்டர் வந்து சூலூர்பேட்டு டு நெல்லூர் போகிற வழியில் இருக்கிற ஒரு ஹைவேஸ்லேயே ஒரு மெயின் ரோட்டில் ஒரு தனியாக ஒரு தியேட்டராக இருக்கும். அந்த தியேட்டரில் தான் இந்த எபிக் டெக்னாலஜியோட தியேட்டர் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து பல வருடங்கள் ஆனாலும் பல சமயங்களில் அந்த தியேட்டரில் போய் படம் பார்க்கணுன்னு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். முடியாமல் போச்சு. சமீபத்தில் தான் அந்த எபிக் ஸ்க்ரீனை வந்து போய் பார்க்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணி, சரி ஓகே ஒரு நாள் கிளம்பணும்னு சொல்லிட்டு ஆந்திராவுக்கு கிளம்பி போனோம் நம்ம டாக்கு மக்கராஜ் படம் பார்க்குறதுக்காக. சரி ஓகே, ஏன்னா ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து ஒரு பெரிய பிஎல்எஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும்னு ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் போனது. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் பார்த்த படம் வந்து பிஎல்எஃப் ஃபார்மேட்டில் இல்லாட்டாலும் கூட சினிமாஸ்கோப் ஃபார்மேட்லேயே அது வந்து லார்ஜர் தென் சினிமாஸ்கோப் ஃபார்மேட்டில் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கீழே ஒரு அடி மேலே ஒரு அடி கேப்பு வந்து ஃபுல்லாக அக்வே பண்ணாட்டாலும் கூட பார்க்குறதுக்கு மிக பிரம்மாண்டமான ஜெயஜாண்டிக்கான விஷுவல்ஸோடு இருந்துச்சு அந்த தியேட்டர். ஸோ இந்த தியேட்டரில் பார்க்குற அனுபவம் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய ஆக்ஷன் படம், நல்ல படம். லியோ வந்தபோது பிஎல்எஃப்காகவே சில ஃபார்மேட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஃபார்மேட் அவுட்புட் எடுத்தாங்க. இப்போ வரக்கூடிய பல படங்கள் வந்து பிஎல்எஃப் ஃபார்மேட்டுக்கு வந்து எபிக் ஃபார்மேட்டுக்கும் பிக் ஸ்க்ரீன் ஃபார்மேட்டுக்கும் பிஎல்எஃப் ஃபார்மேட்டில் இருக்கிறாங்க. அந்த அவுட் வரும்போது என்ன ஆகும்னா, அதுக்கேற்ற குவாலிட்டியோட படமும் வந்து நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி, ஆர்ஜிபி ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க, டால்பி அட்மாஸ் வச்சுருக்காங்க. இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிற தியேட்டர் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி ப்ரொஜெக்டர், டால்பி அட்மாஸு கிட்டத்தட்ட ஒரு 500 சீட்டோட சேர்த்து வைக்கிறாங்க. அதாவது 70 அடி அகலம், 37 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான ஒரு திரையரங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் படம் பார்க்குற அனுபவமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ விஆர் மாலில் இருக்கிற பிஎக்ஸ்எல் தியேட்டர் கூட வந்து நல்ல விஷுவல் நல்லா தான் இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பெரும்பாலும் அங்கே இருக்க போடக்கூடிய எல்லா தியேட்டருமே பிஎல்எக்ஸ் ஃபார்மேட்டில் ஒரு சினிமாஸ்கோப்போட ஃபார்மேட்டுக்கே வச்சுருக்கிறதுனால அது பெரிய அனுபவத்தை தரலன்னு தான் சொல்லணும் அந்த தியேட்டரு. ப்ளஸ் எதிர்காலத்தில் வரக்கூடிய பெரிய படங்கள் எல்லாமே வந்து எபிக் தியேட்டரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே, எபிக் பற்றி நம்ம பேசணும். இது ரொம்ப டெக்னாலஜியாக இருக்கிறத விட பெரிய ஸ்க்ரீனில் படம் பார்க்குற ஒரு அனுபவம் அப்படின்றது மட்டுமே நீங்கள் வச்சுங்க. அது ஐமேக்ஸாக இருக்கட்டும், இல்லை 70mm ஸ்க்ரீன் ஆகட்டும், அதோட பெரிய ஸ்க்ரீனாக இருக்கட்டும். இந்த படம் எது இருந்தாலும் அந்த படம் நமக்கு அதே அளவுக்கான ஒரு படம் எங்கேஜிங்கான ஃபேக்டர் இல்லைன்னா எந்த படம் பார்த்தாலும் பிஎல்எஃப்ல இல்லை, எந்த டிவியில் பார்த்தாலும் சரி நமக்கு வந்து போர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஆனால் லார்ஜர் தன் லைஃப் படங்கள் தான், பெரிய படங்கள், நல்லா விஷுவல் எக்ஸ்ட்ராவகன்ஸாக கூடிய படங்கள் தான் வந்து இந்த மாதிரி தியேட்டர்களில் வந்து படம் பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி நாங்கள் பார்த்த படம் டாக்கு மகராஜ் ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ஒரு எல்லா விஷயம் இருந்ததுனால அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. முக்கியமாக நான் அந்த தியேட்டரை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்னென்னா, ஆந்திரா மாநிலத்தில் வந்து இப்போ வந்து முதல் வாரத்துக்கு வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்டபடி ரேட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அஃபிஷியல் ரேட் வச்சுருக்காங்க போல இருக்குது. அந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க போல இருக்குது. அதனால் இந்த படத்துக்கு வந்து பிஎல்எஃப் ஃபார்மேட்டில் பார்க்குறதுக்கு வந்து 300 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. மற்ற தியேட்டரில் 2 தியேட்டர் இருக்காங்க, நார்மல் ஸ்க்ரீனில் இருக்கிற 2 தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டர்லாம் வந்து கேம் சேஞ்சரும் வந்து சங்கராந்திக்கு வசூல் படமும் வந்துச்சு. அந்த சங்கராந்திக்கு வசூல் படத்துக்கு 250 ரூபாவும், இன்னொரு படத்துக்கு வந்து கொஞ்சம் குறைவான காசும் வச்சுருந்தாங்க. அந்த படத்தை நான் விசாரிக்கல. ஸோ 250 ரூபான்றதுக்கு டூ மச் தான். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி RRR ரிலீஸ் ஆனபோது நான் நெல்லூர் போயிருந்தேன். நெல்லூரில் வந்து ஒரு நிறைய சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸ் இருந்துச்சு. இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா RRR போட்டிருந்தாங்க. அப்போது நிறைய மக்கள்கிட்ட நாங்கள் வந்து ஜென்ரலாக கேட்டுட்டு இருந்தபோது கேட்டேன், ஏங்க நீங்கள் படம் பார்க்கலான்னு கேட்கும்போது, அதெல்லாம் என்னங்க 20 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் படம் பார்த்துட்டு போய் 150 ரூபா கொடுத்து யாராவது படம் பார்ப்பாங்களா? அதெல்லாம் சும்மா அந்த வயசு பசங்க பார்ப்பாங்க, நல்லா இருந்தால் பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பித்தாங்க. அதோடைய வீச்சு தான் இப்போ வந்துருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து புஷ்பா 2 படம் வெளியான போது டிக்கெட் விலை வந்து 200 300 இல்லாமல் 500 1500 சொல்லிட்டு அஃபிஷியலாக விற்றாங்க. ஸோ அதை வச்சு தான் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பரை வந்து காட்டுறதுக்கான தலையெழுத்து வந்துச்சுன்னு சொன்னாங்க.
அது மாதிரியான விஷயம் எல்லா ஹீரோக்களும் தங்கள் படங்களுக்கு அதே போலவே வரணும் அப்படின்றது ஆசைப்படுறதுன்றது நியாயமான விஷயமா தான் தோணும். என் படமும் வந்து 1500 கோடி, என் படமும் 3000 கோடி, என் படமும் 8000 கோடின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் வந்து. பட் இது களப்பலி ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான். இன்னொரு பெரிய விஷயம், இப்போ மதகஜராஜா வந்து இப்போ வந்து தியேட்டரில் ஓடிட்டு இருக்கு. இந்த படம் வந்து இந்த கடந்த ஒரு வாரத்தில் இருக்கிற எல்லா திரையரங்களும் இந்த படம் தான் போட்டுகிட்டே இருக்காங்க, படம் ஓடிட்டே இருக்குது. இப்போ தான் ஒரு 28-29 கோடி ரூபா கிராஸ் ஆயிருக்கு. உடனே நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, இது பார்க்குற தேட்டர்லாம் இந்த படம் ஓடிட்டு இருக்கு, எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு, இப்போ தான் 28 கோடி வருது. அப்போ இதெல்லாம் 50 கோடி 100 கோடிலாம் சொல்கிறாங்கன்னா அதுதான் உண்மையான விஷயம். இந்த படத்துக்கு யாரும் வந்து கலெக்ஷனை எக்ஸாகரேட் பண்ணல, அதனால் உங்களுக்கு ஒரிஜினல் கலெக்ஷன் சொல்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் அன்றைக்கி 500 கோடி 2000 கோடி சொல்லிட்டு போய் சொல்லுவாங்க. 500 கோடி 2000 கோடிலாம் கிராஸ் வேறு, நெட்டு வேறு, ஷேர் வேறு. அதனால் வந்து இதை பற்றி தனியாக நம்ம கிளாஸ் எடுக்கலாம். ஸோ இந்த தியேட்டரில் நான் முக்கியமாக பார்த்த விஷயம் என்னன்னா, சூலூர்பட்டு மாதிரியான ஒரு ஊரில் ஸ்ரீ சிட்டிக்கு முன்னாடி இருக்குது, தாண்டி கொஞ்சம் தள்ளி இருக்குது. அந்த ஊரில் பாப்கார்ன், பிவரேஜஸ் எல்லாமே சேர்த்தாலும் 160 ரூபாலேருந்து 170 ரூபாய்க்கு மேலே, அதாவது 80 ரூபாலேருந்து 170 ரூபாக்குள்ளே தான் எல்லா ஸ்நாக்ஸும் விற்கிறாங்க. எதுவுமே 200 ரூபாலாம் கிடையவே கிடையாது. அதுவும் ஒரு பெரிய டப் பாப்கார்னே 170 ரூபாய்க்கு தராங்க. நம்மளாம் 450 ரூபா 500 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டு பாட்டு பழக்கத்தில் அது வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சுன்னு தான் உண்மை. அங்கே கொடுத்த மசாலா ரோலெல்லாம் 150 ரூபாய்க்கு அட்டகாசமாக இருந்துச்சு. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்கான சார்ஜஸ் கிடையாது. நம்மளே போய் காரை வச்சுட்டு நம்மளே போய் எடுத்துகிட்டு போக வேண்டிய நிலைமை தான் இருக்குது. அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, ஒரு பைசா காசு வாங்குறதில்ல. ஸோ இது ஆந்திராவில் இதுக்கு முன்னாடியே வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இன்னும் அதை கன்சிஸ்டன்ஸாக பண்ணிட்டு இருக்காங்கன்றது என்ன. இங்கேருந்து போயிட்டு வர தூரத்துக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கும்போது, இப்போ கோயம்புத்தூரில் இருக்குது எபிக் தேட்ரு, தஞ்சாவூரில் இருக்குது, இன்னும் சென்னையில் வந்து பிக் ஸ்க்ரீன் ஃபார்மேட்டில் தியேட்டர்கள் இருக்குது. பட் அதே பிஎக்ஸலுக்கு பதிலாக எப்பிக்கே இங்கே வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்கலாம், லெட்ஸ் சி. எபிக் நம்ம வந்து இன்னும் சென்னையில் எத்தனை தேட்டரில் இன்னும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு. கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டராக இருக்கிறவங்க வந்து கன்வெர்ட் ஆகும்போது எபிக் ஸ்க்ரீனாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லெட்ஸ் சி. எப்பிக்கை நம்ம வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் சென்னையில் இருக்குமான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கேபிள் சங்கர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.